ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சான்சஸ் நிஹோங்கோ. இன்னைக்கோட வீடியோவில் லெசன் 1 கிராமரோட 6th பாயிண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த லெசனோட லாஸ்ட் கிராமர் பாயிண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக்கும் பண்ணிடுங்க. முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு போகிற லெசன்லலாம் உங்களுக்கு புரிய வரும். ஓகே காய்ஸ், இன்றைக்கோட கிராமர் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிஃபிக்ஸ் சிம்பிள் போட்டு சான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அவ்வளோ பெரிய டஃப்பான விஷயம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம ஒக்காபுலரியிலே படிச்சிருப்போம். சானுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அல்லது மிஸ்ஸஸ். இதை நம்ம ஒருத்தவங்களோட பேருக்கு அப்புறம் ஆட் பண்ணுவோம். பேருக்கு முன்னாடி இங்கிலீஷில் தான் பேருக்கு முன்னாடி, ஜாப்பனீஸில் பேருக்கு அப்புறம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹானரிஃபிக்காக இருக்கிறதுக்காக தான். ஏன்னா அது உங்களுக்கே பார்த்தா தெரியுது, மிஸ்டர் மிஸ்ஸஸ் அந்த மாதிரி தான் அர்த்தம். இது சானுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் சான். இதுவும் நம்ம ஒக்காபுலரியிலே படிச்சிருப்போம். அதாவது ஷின் சான் இருக்குல்ல, இது முன்னாடியே சொல்லியிருப்பேன், சான் கிடையாது சான். ஜாப்பனீஸ் ப்ரொனன்சியேஷன் சான் தான். அப்போ இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்குன்னு இல்லை, க்ளோஸாக இருக்கிறவங்க, அதாவது பாட்டி தாத்தா இருக்காங்களா அவங்களுக்கு கூட ஒரு சில வார்த்தை ஒபா சான் அந்த மாதிரிலாம் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அம்மா அப்பாவுக்கு ஒக்கா சான் அப்படின்னு கூட சொல்லிப்பாங்க. ஆனால் இந்த சானை யாராச்சும் நம்ம புதுசாக பார்க்குறோம் அப்படின்னா, இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணும் போது சான் யூஸ் பண்ணக்கூடாது, சான் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அனோகாத்தாவா எம்எஸ் தோனி சாந்தெஸ் அப்படின்னு இருக்குது. எம்எஸ் தோனி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ தோனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால அவருக்கு அனோ ஹித்தோ போடாமல் அனோ கத்தா ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபார்முக்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்களேன். இதில் 2 பேர்த்துக்கான கன்வர்சேஷன். ஒன்று வத்தாஷி, அதாவது நான் சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வச்சுருக்கேன். அடுத்து யார் பேசுகிறாங்கன்னா தோனி. ஓகேங்களா? எம்எஸ் தோனி பேசுகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வத்தாஷி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தோனி சான்வா யோன்ஜு சாய் திஸ்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தோனி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈஏ யோன்ஜு சான் சாய் திஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ கரண்ட் 2024 தோனிக்கு ஏஜ் 43. ஆனால் வத்தாஷி என்ன கேட்டிருக்காருன்னா, உங்களுக்கு ஏஜ் 40யான்னு கேட்டிருக்காரு. அதனால் இல்லை, என் ஏஜ் 43ன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, அதாவது அந்த வத்தாஷி அவர் அனாத்தாவா அப்படின்னு கேட்காம தோனி சான்வா அப்படின்னே கேட்டிருக்காரு. ஏன்னா நம்ம தமிழில் உங்கள் பேர் என்ன, உங்களுக்கு எத்தனை வயது அப்படின்னு தானே, உங்களுக்கு அப்படின்னு தானே கேட்போம். ஆனால் அவரோட பேரை சொல்லி அதுக்கப்புறம் அந்த சான் யூஸ் பண்ணி கேட்டிருக்காரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனாத்தா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை நம்மளோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏஜ் கம்மியாக உள்ளவங்க, அதாவது ஏஜ் கம்மியானவங்கன்னா ஏஜ் கம்மியாகவே ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள அப்படி சொல்லக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம ரிலேஷன்ஸ் அவங்கக்கிட்ட வேணால் அப்படிலாம் சொல்லிக்கலாம். மற்றபடி மற்றவங்கள்ட்டலாம் அவங்களோட பேரை சொல்லி சான் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கிறவங்க அவங்கக்கிட்டலாம் இப்படி தான் சொல்லணும், ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஃபேமஸானவங்க. ஓகே காய்ஸ், இந்த கிராமர் பாயிண்ட் இதோடு முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நான் எக்ஸசைஸ் வீடியோ தான் போடுறேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வீடியோ முடித்ததுக்கப்புறம் நான் லெசன் 2 ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஏன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன்னா, எண்டில் தான் மெயினாக நிறைய இது சொல்லுவேன். ஓகே காய்ஸ், இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏன்னா எப்போயுமே நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும் நான் பார்ப்பேன். இன்னொரு விஷயம், இது உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன்னான்னு தெரில, இந்த சான் இருக்குல்ல, இது நம்ம பேசும்போது நம்ம யூஸே பண்ணக்கூடாது. இப்போ தோனி சொல்கிறாருன்னா வத்தாஷிவா தோனி சாந்தெஸ் அப்படின்னு சொல்ல மாட்டார், வத்தாஷிவா தோனி தெஸ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். ஓகேங்களா? நம்ம பேசும்போது சான் யூஸ் பண்ணக்கூடாது, மற்றவங்களை ரெஃபர் பண்ணும்போது மட்டும்தான் சான் யூஸ் பண்ணணும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.